பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். டெல்லியை ஆம் ஆத்மியிடமிருந்து கைப்பற்றி பாஜகவின் ரேகா குப்தா முதல்வராக உள்ளார். ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்கை தோற்கடித்து பாஜக வெற்றி. அசாமில் மீண்டும் பாஜக வெற்றி. மேற்கு வங்கத்திலோ மம்தா பானர்ஜிக்கு படுதோல்வியை கொடுத்து அவரது கட்சியே இப்போது உடைந்துவிட்டது. இப்படி தான் எடுத்த வேலையை பாஜகவின் வெற்றியாக மாற்றியவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இவரது அடுத்த இலக்கு பஞ்சாப் என கூறப்படுகிறது. இங்கு ஆம் ஆத்மியின் பகவந்த் மான் முதல்வராக உள்ளார். பயங்கர குடிகாரர் என இவர் மீது பலத்த குற்றச்சாட்டு உண்டு. அத்துடன் சட்டசபைக்கும் குடித்துவிட்டுதான் வருகிறார் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. 2027 பிப்ரவரி அல்லது மார்ச்சில் பஞ்சாபில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. 2022 நடந்த தேர்தலில் பஞ்சாப் லோக் காங்கிரஸ், சிரோமணி அகாலிதளம் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக தோல்வியடைந்தது. இம்முறை 117 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட பாஜக முடிவெடுத்துள்ளது. மத்திய இணையமைச்சராக உள்ள பஞ்சாபை சேர்ந்த ரவ்னீத் சிங் பிட்டுவை முதல்வர் வேட்பாளராக களமிறக்க அமித்ஷா முடிவெடுத்துள்ளார். இப்போது ராஜ்யசபா எம்பியாக உள்ள பிட்டுவின் பதவிக்காலம் இம்மாதம் முடிவடைகிறது. முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க இருப்பதால் மீண்டும் ராஜ்யசபா பதவி வழங்கப்படவில்லை. பிட்டுவின் குடும்பம் பல ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டு வருகிறது. காங்கிரஸைச் சேர்ந்த இவரது தாத்தா PN சிங் பஞ்சாப் முதல்வராக பதவி வகித்தார். காலிஸ்தான் தீவிரவாதிகளால் 1995 படுகொலை செய்யப்பட்டார். டெல்லியை கெஜ்ரிவாலிடமிருந்து பறித்தது போல பஞ்சாபிலும் பாஜகவின் வெற்றிக்காக களமிறங்கியுள்ளார் அமித்ஷா. ஆனால் தமிழகத்தில்தான் அமித்ஷாவின் மேஜிக் வேலை செய்யவில்லை.